இல்லை சிஜிபிஐ போதுமா? நான் சூஸ் பண்ண கரியர் கரெக்டா? ஏஐ வந்தால் நம்ம ஜாப் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போயிருமா? இந்த கொஷின்ஸ் டெய்லி உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருந்தா நீங்கள் மட்டும்தான் இல்லை, நீங்கள் மட்டும் இல்லை, இது லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபியரோட தான் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் மீ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கட் பைட்ஸ். இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் எனிமி பற்றி, ஃபியர் அண்ட் ஸ்ட்ரெஸ். ஃபஸ்ட்டு, ஃபியர்னா என்ன? ஃபியரை சிம்பிளாக சொல்ல போனால், இல்லை ஸ்ட்ரெஸ்ஸை சிம்பிளாக சொல்ல போனால், ஸ்ட்ரெஸ் இஸ் அ பாடி நேச்சுரல் ரியாக்ஷன் டு ப்ரெஷர் அண்ட் சேஞ்சஸ் ஆர் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்லாம் வரும்? ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ண ஓவர் திங்கிங். இது மெயின் ஸ்ட்ரெஸ் வரும். ஓவர் திங்கிங், ஆங்ஸைட்டி அண்ட் வரி. என்ன ஃப்யூச்சரில் ஜாப் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி யோசிப்போம், அதுதான் ஆங்ஸைட்டி அண்ட் வரி. லேக் ஆஃப் ஸ்லீப், எக்ஸாம்ஸ்னால ஸ்லீப் கம்மியாகும், ஸ்லீப்னாலையும் ஸ்ட்ரெஸ், ஸ்லீப் சைக்கிள்னாலையும் ஸ்ட்ரெஸ் வேரி ஆகும். ஃபீலிங் டயர்ட், லேக் ஆஃப் ஸ்லீப் இருந்தாலே டயர்ட் ஃபீல் ஆகும். இன்னொன்று வேற என்னெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, எக்ஸாம்ஸ், அசைன்மெண்ட்ஸ், பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன், சிஜிபிஏ ப்ரெஷர், பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். மெயினாக இருக்கிறது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஏஐ ஃபியூச்சர் ஜாப்ஸ், ஏஐனால ஃபியூச்சர் ஜாப்ஸ் போகுமா இல்லையான்றது. அப்புறம் சோஷியல் மீடியா கம்பேரிசன். இதெல்லாம் எப்படி ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம பார்த்ததே தான், எதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. Competition is increasing, uncertainty about future careers, consistent comparison with the peers, lack of proper guidance, fear of failure. Everyone's life is different. என்னன்னு புரியுதா? அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோஷியல் மீடியா ஒரு இப்போது ஸ்டூடெண்ட் லைஃப்பில் ஒரு பெரிய இம்பேக்ட் உருவாக்கிட்டு இருக்கு. சோஷியல் மீடியா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அதே மாதிரி நிறைய நானே ஒரு ஸ்டூடெண்ட் தான், நானே நிறைய பார்த்துருக்கேன். அதாவது அது பேர் என்ன, ஹூக் லைன்னுவாங்க. இப்போது அந்த ஹூக் லைன், கண்டென்ட் ரைட்டிங்கில் ஹூக் லைன்ஸ்னுவாங்க. இந்த ரீல்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே, உங்களுக்கு இத்தனை எல்பிஎஸ் சேலரி வேணுமா, உங்களுக்கு வேலை போயிடும் பயமாக இருக்கா, இல்லை நீங்கள் பிளேஸ் ஆக மாட்டீங்கன்னு பயமாக இருக்கா, இல்லை இன்டர்ன்ஷிப் கிடைக்காம இருக்கு, இதெல்லாம் ஹூக் லைன்ஸ். ஜஸ்ட்டு அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஆனால் நம்ம நம்ம ஒரு காமன் டாபிக் எடுப்போம். இப்போ ஸ்ட்ரெஸ் ஆகுறது எதுனால? ஏஐ ஜாப் ரீப்ளேஸ் ஆகுதுன்றதுனால. ஆனால் அந்த ஏஐ ஜாப் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கக்கூடாதுன்னா நம்ம என்னென்னலாம் பண்ணலான்றத இந்த வீடியோவில் எண்டில் வரும். இந்த வீடியோவில் ப்ராக்ரஸிவாக நான் சொல்கிறேன், அது இருக்குது. ஆனால் ஆஸ் பர் சாஃப்ட்வேர் ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் மீன்ஸ் ஒவ்வொரு டிகேட்ஸாக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிகேட்டும் ஒரு டெக்னாலஜி வருது. அந்த டெக்னாலஜி அந்த டைமில் ட்ரெடிஷ்னலாக வேலை பார்த்துட்டு இருந்தவங்கள ரீப்ளேஸ் பண்ணுச்சு. ஓகேவா? இப்போது ஏஐ நம்ம இப்போ தான் நம்ம காலேஜ் ஜேர்னியில் இருக்கிறோம். இன்னும் நம்ம காலேஜ் முடிக்கல, பிளேஸும் ஆகலை, சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவும் ஒர்க் பண்ணல. ஆஸ் பர் மை கரியர் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அதெல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவும் நம்ம ஒர்க் பண்ணல. ஓகேவா? நமக்கு ஜஸ்ட் காலேஜ் ஸ்டேஜில் தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாச்சும் புது டெக்னாலஜி தான் நம்ம இப்போதைக்கு கற்றுக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கும். இதை இன்னும் கற்றுக்க தான் செய்யணும். இப்போவே உட்காந்து அதை பார்த்து யோசிச்சுக்கிட்டு என்னடா இது இப்போவே இப்படி இருக்கேன்னா யோசிக்க தேவையில்லை. அதே மாதிரி ஸ்டாப் கம்பேரிசிங் வித் த இன்ஸ்டாகிராம் பீப்புள்ஸ். அதாவது ஒவ்வொருத்தன் சொல்லுவான், படிப்பு முக்கியம் இல்லை, படிப்பு இல்லாமல் நான் எவ்வளோ பெரிய ஆகலை. அதெல்லாம் வேணாம். நம்ம இப்போதைக்கு படிக்கிறது தான் நம்மளோட ஒரே வேலை. படிப்போம், லெட்ஸ் லேர்ன் நியூ திங்ஸ். ஏஐ தானே, ஏஐ பில்ட் பண்ணது யார்? ஹியூமன் தானே. why we should not build a AI ML மாடல்? அதெல்லாம் பண்ண கற்றுக்கிட்டோன்னா நம்மள யார் இப்போ நம்ம எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்மளை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கில் பேஸ்டு தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. நம்ம அந்த ஸ்கில்ஸே நம்ம நல்லா வச்சுருந்தோன்னா நம்ம ஏன் பயப்படணும்? ஸோ தட் இந்த டைமில் நம்ம ஸ்கில்ஸை வளர்த்துக்கலாம். தட்ஸ் த மெயின் கோல். அண்ட் கட் பைட்ஸும் அதுக்கு தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸுனால நம்மளுக்கு என்னென்னலாம் வருது அண்ட் ரியாலிட்டியை பற்றி சொல்கிறேன். காலேஜ் லைஃப்னா கொஞ்சம் ஃபன்னாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் மெமரி இதெல்லாம் தான் இருக்கணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டியில் நம்ம அசைன்மெண்ட்ஸு, இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு, சிஜிபிஐ, பிளேஸ்மெண்ட்டு, பேரண்ட்ஸு, ஃப்யூச்சரு எல்லாத்த பற்றி யோசிக்கிறோம்.
அதெல்லாம் விட்டுட்டு முக்கியமாக சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணிங்கன்னா என்டர்டைனிங் கண்டென்ட்ஸாக பாருங்களே தவிர இந்த எஜுகேஷனல் கண்டென்ட்ஸ் வந்து ப்ரிஃபர்டாக நான் வந்து பார்க்க வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவை ஒரு என்டர்டைனிங் பிளாட்ஃபார்மாகவும் நாட் சில சேனல்ஸ் இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணால் கொடுக்கவே மாட்டானுங்க, ஆனால் அவனுங்க சொன்ன வீடியோ வச்சு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருப்போம். அந்த மாதிரி வீடியோஸ் அவாய்ட் பண்ணிட்டு ட்ரூவாக அஃபிஷியலாக நிறைய பேர் போடுறாங்க, அவங்களெலாம் ஃபாலோ பண்ணி நம்ம அவங்ககிட்டேருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் தப்பு கிடையாது. இந்த சோஷியல் மீடியா இன்ஸ்டா ஒருத்தன் என்னன்னா இன்டர்ன்ஷிப் முக்கியம்னுவான், ஒருத்தன் ஃபாரின் யூனிவர்சிட்டி அட்மிஷன்னுவான், ஒருத்தன் ஸ்டார்ட் அப் லான்ச் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸுன்னுவான். நம்மளுக்கே தோணும் அது போகலாம். என்ன லைஃப் ஸ்லோவாக, நம்ம லைஃப் என்ன ஸ்லோவாக போகுதா, இல்லை நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம லைஃப்பை லீட் பண்ண மாட்டேங்கிறோமான்னு? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் இன்னும் ஒரு ஸ்லோ லேர்னராக இருக்கீங்க, அவ்வளோதான். இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் அந்த கோர்சஸ் எல்லாமே படிக்க படிக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இது என்னது உங்களோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுனால நீங்கள் ஃப்யூச்சரில் கவலைப்பட தேவையில்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? நெக்ஸ்ட், காப்பிங் ஸ்ட்ராட்டஜி. அதாவது இப்போ ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து எழுத ஆரம்பிச்சிடும், பார்த்து காப்பி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ண ஆரம்பிக்கும். அவன் இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி படித்தான், அப்போ நானும் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவேன். இவன் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பார்த்தான், 80-20 ரூலில் படித்தான், அவன் தான் உங்களுக்கு சிஜிபி அதிகமாக வந்துச்சு. அதெல்லாம் ஃபாலோ பண்ண. உங்களுக்கு எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் பேஸ் டு லேர்ன். சொல்லப்போனால் உனக்கு நீ ஒரு பேஸ் லேர்ன் பண்ணுவேன், நான் ஒரு பேஸில் லேர்ன் பண்ணுவேன். பேஸ்னா ஸ்பீட் சொல்ல வரேன். எனக்கு டக்குன்னு கிராஸ்ப் ஆகும். என்ன மாதிரி சொல்கிறதுனா, பைத்தான்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் ஈஸியாக நான் புரிஞ்சுட்டேன். சில பேருக்கு பைத்தான் தெரியாது, ஆனால் அவன் வந்து என்ன யோசிப்பான், என் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண பார்ப்பான். நான் என்ன பண்ணுவேன், கண்டென்ட் மட்டும் பார்த்துட்டு போய் எழுதிடுவேன். அவனால் அது முடியாது. அவன் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணி ஸ்லோவாக வரணும். அதனால் நீங்கள் காப்பி ஸ்ட்ராட்டஜி பண்ணுறத விட எப்படி அதை அணுகணும்னு பாருங்கள். உங்களோட எஃபிஷியன்ட் மெத்தடை வச்சு நீங்கள் எப்படி அதை அப்ரோச் பண்ணணும்னு பாருங்கள். அந்த சம்ஸு எதுனாலும் சரி லைஃப்பில். சரி, ஹவு டு மேனேஜ் ஆர் ஹேண்டில் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபியர். ஃபியரும் இதில் இருக்குது, ஸ்ட்ரெஸ் தான் மென்ஷன் பண்ணுறான்னா. மெயினாக என்ன, கம்பேரிசனை ஸ்டாப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கம்பேரிசன். எல்லாருமே யூனிக்காக இல்லை, எல்லாருமே பர்த் பை தே ஹேவ் தேர் ஓன் குவாலிஃபிகேஷன்ஸ் அபவுட் தேர் லைஃப். ஸோ நீங்கள் உங்கள் ஜேர்னியை யூனிக்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் யூனிக்கு. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஸ்கில்ஸில் மாஸ்டராக இருப்பாங்க. உங்கள் ஸ்பீடும் யூனிக்காக இருக்கும். அதனால் நீங்கள் யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. இவன் இப்படி படிக்கிறான், நான் அப்படி படிக்க முடியாது என்னால். அதெல்லாம் கம்பேரிசனை ஃபஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டு கிரியேட் டெய்லி ரொட்டீன். அதாவது ரொட்டீன் தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ உங்களுக்கு ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க, அது ஞாபகம் இல்லையா, ஆனால் ஒருத்தனுக்கு சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஆனால் சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை. அந்த மாதிரி இருந்தால் போஸ்ட் இன் சோஷியல் மீடியா அதுக்கு தான் இருக்குது. நானும் ஒரு காரணமாக அதுக்கு அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக தான் வந்தேன் உள்ள. ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். அது பார்க்குறாங்களோ பார்க்கலையோ அதெல்லாம் டஸ் நாட் மேட்டர்ஸ் ஃபார் யூ. இப்போ நான் பேசுறது டஸ் நாட் மேட்டர்ஸ். ஜஸ்ட்டு போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சம் படிக்கிறீங்க, அந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா தெரியும், எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்க. ஸோ தட் உனக்கு அது நல்லா தெரிஞ்சிடும். ஓகேவா? கெட் இனஃப் ஸ்லீப். என்ன காரணமாக இருந்தாலும் நல்ல தூக்கத்தை வச்சுக்கோங்க. எக்ஸாம் டைம்ஸ் தவிர மற்ற நார்மல் டைம்ஸில் தூக்கத்தை வச்சுக்கோங்க. மெடிடேஷன் ப்ராக்டிஸ் இல்லை எனி சார்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸு, எக்ஸசைஸு, ஜிம், யோகா, ஏதாச்சும் ஒரு மொபிலிட்டி எக்ஸசைஸ் வச்சுக்கோங்க லைஃப்பில். அப்புறம் படிக்கும் போது ஷார்ட் பிரேக் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட பேசுங்க, பேரண்ட்ஸோட பேசுங்க. இப்போ பேரண்ட்ஸாக இருக்க அவங்க பார்க்காத ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் சொல்லுங்கள். அதனால் பேரண்ட்ஸ் கிட்ட ஃப்ரீயாக பேசுங்க. அவங்கக்கிட்ட உங்களோட இதெல்லாம் சொல்லுங்கள், எப்படி நான் பண்ணுறதுன்னு. அப்புறம் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் வளர்த்துக்கோங்க. கார்டனிங் பண்ணலாம். கார்டனிங்கும் ஒரு வகையான மென்டல் பீஸ் கொடுக்கும், ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கும். அப்புறம் ஏதாச்சும் ஃப்ரெண்ட்லி சீனியர்ஸ் இருந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்லி சீனியர்ஸ் கிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்கோங்க. எப்படியா இதெல்லாம் எப்படி படிக்கிறது, அவங்க வேறு டிபார்ட்மெண்ட்னா அவங்க டிபார்ட்மெண்ட்டோட சப்ஜெக்ட்ஸை நீங்கள் எப்படி படிக்கிறதுன்னு கேளுங்க. அதனால் ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிக்கோங்க ஈஸியாக இருக்கிறதுக்கு. ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப். இதான் மெயின். நீங்கள் கம்பேரிசன் இஸ் த பிக்கஸ்ட் கான்ஃபிடென்ஸ் கில்லர். அதாவது
ஃபஸ்ட்டு நான் என்னோட லைஃப் இன்சிடெண்ட்டோட இதை ரிலேட் பண்ணி நான் சொல்கிறேன். ஒரு நாள் கிளாஸில் உட்காந்துருந்தேன். திடீர்னு இங்கிலீஷ் பீரியடு, இங்கிலீஷர் கூப்பிட்டு என்னை பேச சொன்னார். ஒரு மாதிரி ஸ்பீச், பிக்சர் டிஸ்கிரிப்ஷனில் கம்ப்யூட்டரை பற்றி டிஸ்கரைப் பண்ணினார். நான் ஒரு அளவுக்கு தெரிஞ்ச என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வச்சு நான் பண்ணேன். ஒன்ஸ் அதை முடிச்சுட்டு என் சார் வந்து ஒரு பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் பண்ணார். அவர் ஒரு டாபிக் எடுத்து அதை பார்த்தா, என்ன சூப்பராக பண்ணுறாரு, இவரை மாதிரி நம்மளும் கற்றுக்கணும்னு. மீன்ஸ் யூ ஷுட் நாட் கம்பேர் வித், என்னடா அவரோட நம்ம கம்மியாக பண்ணுறோம் கம்பேர் பண்ணக்கூடாது. அவர்கிட்ட நம்ம அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு தான் கற்றுக்கணுமே தவிர இன்னும் அவர் ஏன்னால அவர் சாரு அவர் அதுக்குன்னு தான் படிச்சுட்டு வந்தார். நம்ம வந்து அதுக்குன்னு போல, நம்ம அவர் லெவலும் கிடையாது. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், ஏஜ், அதே மாதிரி தான் நம்ம கூடயே இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்கள ப்ரியராக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நெவர் லெஸ் டுடே, அதாவது எப்படின்னா இன்னைக்கு கூட ஆரம்பிச்சா கூட நீங்கள் லைஃப்பில் பிளேஸ் ஆகலாம், பிளேஸ் ஆகாமல் இருக்கலாம், பிளேஸ் ஆகாமல் இருக்க மாட்டீங்க, பிளேஸ் ஆயிடுவீங்க. நான் சொல்ல வந்தது எப்படின்னா பிளேஸ் ஆகலாம், இது நல்ல எல்பிஐலையும் பிளேஸ் ஆகலாம். அதனால ஸோ ரிமெம்பர் யுவர் சாப்டர் இஸ் 1 ஷுட் நாட் பி கம்பேர்ட் வித் சம் ஒன் எல்ஸ் சாப்டர்ஸ் 10. ஒரு புக் படிக்கிற மாதிரி தான். இப்போ நான் இல்லை ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறேன்னா வச்சுக்கோங்க, நான் யூனிட் 1 படிக்கிறேன், ஒருத்தன் யூனிட் 5 வரைக்கும் மாஸ்டர் பண்ணிட்டான். நான் அவங்க கூட என்ன கம்பேர் பண்ண முடியாது. என்னால் நான் என்ன படித்தது, நான் வெறும் யூனிட் 1 தான். நான் யூனிட் 5 போனதுக்கப்புறம் அவங்க கூட கம்பேர் பண்ணலாம். அப்போவுமே கம்பேரிசன் வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக தான் இருக்கணும் எப்போவுமே ஃப்யூச்சர் லைஃப்பில். ஃபோக்கஸ் ஆன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். எதாவது சொன்னேன்ல, நான் என்ன சொன்னேன், யூனிட் 1லேருந்து நான் யூனிட் 5 போனதுக்கப்புறமும் இப்போ தான் கம்பேர் பண்ணலாம். ஆனாலும் அப்போவும் கம்பேர் பண்ணுறதை குறைச்சிக்கணும், கம்பேரிசனை க்ளோஸ் பண்ணணும். அவ்வளோதான் மெயின். பில்ட் கான்ஃபிடன்ஸ். இது ஒரு பவர்ஃபுல் மெசேஜ். Fear is not a sign of weakness. Fear means you care about your future. Stress is not mean your enemy. You unmanaged stress தான் enemy. Remember, success வந்தா confidence வராது, confidence வந்தா success வரும். So build your confidence. Confidence very much important for your career growth. ஓகேவா? லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் one new skill every semester. Celebrate small achievements. Focus on programs, not perfection. Accept mistakes as a learning opportunity. நான் என்ன சொன்னேன், என்னோட லைஃப் லெசனில் நான் இங்கிலீஷ் சார் தப்பாக பேசினேன். ஆனால் நான் வந்து அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டியில் என்னோட பெஸ்ட் என்னோட கொடுக்க முடியுதோ அதை நான் கொடுத்துட்டு வந்தேன். ஓகேவா? ஸோ தேட் எவ்ரி செமஸ்டர் ஒரு புது புது விஷயம் கற்றுக்கோங்க. வேறு டிபார்ட்மெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஹேக்கத்தான்ஸ் போங்க, ஐடியா தான்ஸ். மீன்ஸ் எதுவுமே தெரியாதுனாலும் பரவாயில்ல, போய் பாருங்க, சும்மா கண்டெஸ்ட் பண்ணுங்க, ஏஐ வச்சு கிரியேட் பண்ணுங்க. இப்போ ஏஐ இருக்கிற இடத்துக்கு நம்ம என்ன சொன்னாலும் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணி தருது. அதை வச்சு நீங்கள் ஒரு சும்மா உள்ளே போய் பாருங்க, என்னதான் இருக்குதுன்னு ஒரு தெரியும் உங்களுக்கு. அதுக்குள்ளே போய் சும்மா பாருங்க. அப்போது ஃபஸ்ட் டைம் போகும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். செகண்ட் டைம் நீங்களே ஒரு ஓன் ப்ராஜெக்ட் திங்க் பண்ணுவீங்க. தேர்டு ஃபோர்த்தெல்லாம் வின்னிங் கிட்ட கூட போவோம் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால். ஸோ லேர்ன், இதை மெயினாக தெரிஞ்சுக்கிறது, லேர்ன் one new skill every semester, which is very much important. Conclusion வந்தாச்சு. ஸோ key takeaways என்னன்னா, fear and stress are normal, but they should not become your fuel, not your prison. Final message, stop worrying about every step, just take the next step. பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருங்க. ஸோ மக்களே, ஸ்டாப் worrying about your every step, just focus on the next step. One day you will look back and realize that those fears were preparing you for something big. இந்த வீடியோ உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்துருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டு கட் பைட்ஸ். ஸோ லாஸ்ட்டாக நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோடய ஃபினிஷிங் டாப்பிக்காக என்ன சொல்கிறேன்னா, ஸ்ட்ரெஸ்ஸும் முக்கியம், ஃபியரும் முக்கியம். ரெண்டுமே லைஃப்பில் இருந்தால் தான் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் உங்களோட ஸ்டூடெண்ட் கரியர் லைஃப்பில். ஸோ காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பீரியடு கடந்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஜோன், லேர்னிங் ஜோன் கிடைக்காது. ஸோ தட் இதை ப்ராப்பராக ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாயும் பண்ணுங்கள், ப்ராப்பராக லேர்னும் பண்ணுங்கள், லைஃப்பில் என்ஜாயும் பண்ணுங்கள், ஸ்கில்ஸ் கற்றுக்கோங்க. மெனி ஃப்ரீ இன்டர்ன்ஷிப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இன்டர்ன்ஷிப் கிடையாது, கவலைப்படாதீங்க. இன்ஃபோசிஸ் வர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப் வருஷம் ஒன்று விடுறான் நினைக்கிறேன். இந்த தடவை வெர்ஷன் 7
7.0ன்னு நினைக்கிறேன் இன்டர்ன்ஷிப், இன்ஃபோசிஸ் இன்டர்ன்ஷிப். அன்ஸ்டாப்ல உள்ள இன்டர்ன்ஷிப் இருக்கு, இன்டர்ன்ஷாலா இருக்கு, நாக்கரி இருக்கு, நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குங்க. நீங்கள் சர்ச் பண்ணால் போதும், சர்ச் பண்ணால் கிடைக்கும். உங்களுக்கு சர்ச் பண்ண கஷ்டமாக இருக்குது, இல்லை ப்ரோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு இருந்தீங்கன்னா ஒன்று சொல்கிறேன். நீங்கள் கட்பைட்ஸில் ஃபாலோ பண்ணீங்கன்னா, கட்பைட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த விஷயத்தெல்லாம் சிம்பிள் மேனராக ஒரு ஸ்டூடெண்ட்டே இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிற அளவுக்கு வரும். இந்த டாபிக் சூஸ் பண்ணதும் நான் வந்து ஸ்ட்ரெஸ் என்னால் ஹேண்டில் பண்ண முடியலை, எக்ஸாம் ஸ்ட்ரெஸ். அதனால தான் நானே இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தேன். ஸோ be a student, enjoy your life, learn new skills. Until next time, keep learning, keep growing and let fear decide your future. பை மக்களே, இன்னொன்று சொல்ல வந்துட்டேன். பை த வே மக்களே, நான் வந்து என்னோட செம் எக்ஸாம்ஸ் முடிஞ்சோடனே நான் எம்எல் டீச் பண்ணலான் இருக்கேன். மீன்ஸ் நானும் லேர்ன் பண்ணி அதை உங்களுக்கு டீச் பண்ணலான் இருக்கேன். ஸோ ஜூலை 17க்கு அப்புறம் அந்த கண்டென்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டே டியூன், லெட்ஸ் grow together, rock together, crack the placements in the 4th year. So bye மக்களே, thank you for watching the video. Please do subscribe to Gut Bites and follow Gut Bites Instagram page for more related content.